பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தை எதிர்கொண்ட போது அந்த நகரத்தின் மதில்கள் மிகவும் உயரமாகவும் பலமாகவும் இருந்தன. மனித பார்வையில் அதை வெல்வது சாத்தியமற்றதாக தோன்றியது. ஆனால் கர்த்தர் யோசுவாவிடம், பயப்படாதே, எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கூறினார். தேவன் அவர்களுடைய நடுவில் இருந்ததால் அவர்கள் தங்கள் பலத்தை அல்ல, தேவனுடைய வல்லமையை நம்பி நகரத்தை சுற்றி நடந்தார்கள். 7ஆம் நாளில் கர்த்தர் கட்டளிட்டபடி ஜனங்கள் ஆர்ப்பரித்த போது எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தன. யுத்த ஆயுதங்களால் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கர்த்தர் அவர்களுடைய நடுவில் இருந்ததால் எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டனர். ஜனங்கள் ரட்சிப்பையும் வெற்றியையும் அனுபவித்தார்கள். தேவன் தம் ஜனங்களோடு இருக்கும்போது முடியாதது எதுவும் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது பயத்திற்கு இடமில்லை. மனிதனால் முடியாததை தேவன் தமது வல்லமையால் செய்து முடிப்பார். சூழ்நிலைகள் பெரியதாக தோன்றினாலும் உன்னோடு இருக்கும் தேவன் அதைவிட பெரியவர். அவருடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் ரட்சிப்பும் வெற்றியும் நிச்சயம் உண்டு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனிதனால் இதை சொல்ல முடியுமா? என் தேவன் எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிற இரக்கத்திற்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சோத்திரம். துதியினால் எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது போல இந்த நாட்களில் ஆண்டவரே சோத்திரம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். எரிகோ போன்ற ஆண்டவரே தடைகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கலாம். ஆண்டவரே, வெற்றியை காணாத இருக்கலாம். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய வாயில் நீர் ஆண்டவரே துதியை போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துதிக்க 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 எரிகோ கோட்டை தகர்ந்தது போல அவர்களுடைய தடைகள் தகர்ந்து விழட்டும். ஆண்டவரே சோத்திரம். அவர்களை ஆசீர்வாதத்தை நோக்கி போகட்டும். ஆண்டவரே சோத்திரம். அப்படியாக கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு கணவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாப்பா. அவங்க எந்த ஆண்டவரே திட்டத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்துக்கு ஒரு ஜெயத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, தேவைகள் ஆண்டவர் நிமித்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.